ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் இறால் மிளகு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இனிது சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கடலை எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு. மிளகு நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மிளகு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகு கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மிளகு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை 1, கிராம்பு 4, ஒரு அரை ஸ்பூனு சீரகம் தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி. இதுக்கு ஒரு தக்காளி போதுமான அளவு, ரொம்ப போட தேவையில்லை. இந்த மிளகு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப வந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு தக்காளி போதும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வாசனையாக இருக்கும். இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த கரம் மசாலாவும் மிளகும் மட்டும்தான். ஸோ அந்த 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற நம்ம அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எறா ஒரு 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ எறாவை இந்த எறாவில் ஓடெல்லாம் எடுத்துட்டு மேலே கீறினீங்கன்னா அந்த பிளாக் கலராக இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கல் உப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவி நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற எறாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எறாவை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப வதக்குனிங்கன்னா எறா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 10 செகண்ட்குள்ளே வறுத்தா போதும். அதில் எறாவே தண்ணி விடும். அதனால் இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். எறா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு எறா மிளகு தொக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவிடலாம். மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இந்த எறாவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த எறா மிளகு தொக்கு வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.